மீண்டுமாக தேவனுடைய பாதத்துல வசனங்களை கேட்கவும் தானியேல் புஸ்தகத்தினுடைய தானியேல் புஸ்தகத்தை நாம் மீண்டும் ஒரு முறை படிக்கவும் தக்கதாக கூடி வந்திருக்கிற அனைவரையும் மீண்டுமாக இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம தானியேல் 4ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்தை எத்தனை பேரு வாசித்தீங்க? சரி, எத்தனை முறை வாசித்தீங்க? ஒரு தடவை வாசித்தீங்க. ஓகே, வேற யாராவது ஒரு தடவைக்கு மேல வாசிக்கவங்க இருக்கீங்களா? ஒரு தடவைக்கு மேல யாரு வாசிச்சிருக்கா? யாரு வாசிக்கிற போலையா? ஓகே, எல்லாரும் வாசிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பேர் தான் கை தூக்கி இருக்கிறீங்க. ஓகே, சரி. அட்லீஸ்ட் அந்த கதை என்னன்னு தெரியுதுங்களா? கதை நீங்க படிச்சிருப்பீங்க, எத்தனையோ முறை படிச்சிருப்பீங்க. சரி, 4ஆம் அதிகாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் இது. அநேக கருத்துக்களை நம்ம என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். இதுல நமக்கு தேவையான செய்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதனால அதை நம்ம படிக்கலாம். நான் இன்னைக்கு பவர் பாயிண்ட் போடல, அப்படியே என்னுடைய வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் என்ன செய்யறேன்னா ஷேர் பண்றேன். ஓகே, இன்றைக்கு பாடம் 5. ஆனால் எனக்குரிய தலைப்பு நேபுகாத் நேச்சார் எழுதிய சுவிசேஷம் என்கிற தலைப்பின் கீழே படிக்கலாம். ஆனால் தானியேல் புஸ்தகத்துல இது 4ஆவது அதிகாரம். 4ஆவது அதிகாரத்தை நாம் படிக்க போறோம். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? அதுதான் நான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், என்னென்ன காரியங்களை நான் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவதாக தானியேல் 4ஆம் அதிகாரத்தினுடைய சில விசேஷமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். இது நேபுகாத் நேச்சார் எழுதின ஒரு அதிகாரம். தானியேல் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1ஆவது வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 4:1. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. பாருங்க, ஒரு நல்ல தேறின எழுத்தாளர் போல எழுதுகிறார். அதாவது பைபிள் எழுத இவருக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பு, பைபிள்ல ஒரு அதிகாரத்தை எழுதுவதற்கு, ஒரு சாட்சி எழுதுவதற்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை எப்படி எழுதுறார் பாருங்க. பூமியில் இருக்கிற அனைவருக்கும் சமாதானம் உண்டாக கடவுது. ஏதோ எத்தனையோ பிரசங்கங்களை செய்து, உபதேசங்களை செய்து, வேதாகமத்தின் எத்தனையோ பகுதிகளை எழுதினது போல, ஒரு அனுபவசாலியை போல இவர் எழுதுகிறார்.
உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. He begins with a salutation. ஒரு நல்ல ஒரு வாழ்த்துதலோடு இவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இது நேபுகாத் நேச்சார் எழுதின ஒரு அதிகாரம். சரி, எந்த லாங்குவேஜ்ல எழுதினாருன்னு நினைக்கிறீங்க? எந்த லாங்குவேஜ்ல எழுதினாரு இந்த அதிகாரத்தை? சீரிய பாஷையில. இது எதுல எழுதப்பட்டது ஒரிஜினலா? அராமிக். சரிங்களா? அராமிக்ல எழுதப்பட்டது. ஓகே. இரண்டாவதாக இது எழுதினது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நேபுகாத் நேச்சார். அவர் எவ்வளவு பெரிய விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல இவருடைய ஒரு முகத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அவருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதி, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். அந்த இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இவர் மனமாற்றம் அடைந்த பிற்பாடு எழுதின இந்த வேத பகுதி. ஆகவே இவர் அதற்கு முன்பாக, இந்த பகுதி எழுதுவதற்கு முன்பாக எவ்வகையிலெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டார். ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார். தேவன் அதை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அவருக்கு நன்மைக்கு ஏதுவாகும், ஆமீன், அவருடைய ஜனங்களின் நன்மைக்கு ஏதுவாகவும் பயன்படுத்தி கொண்டார். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாத்தான் இவனை வேற ஒரு நோக்கத்திற்காகவே பயன்படுத்தினான். ஆண்டவர் ஜனங்களை மனந்திருப்ப பயன்படுத்துகிற பொழுது சாத்தான் இவனை தேவனுடைய பிள்ளைகளை சிறையிருப்புக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினான். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களை தீட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தினான். அவருடைய கல்வியை மாற்றுவதற்கு, அடையாளத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தினான். 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா கொல்லுவதற்கு பயன்படுத்தினான். 3ஆம் அதிகாரத்துல மீண்டுமாக தேவனுடைய ஜனங்களை அழிப்பதற்கு பயன்படுத்தினான். சாத்தானுடைய கருத்துலதான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறான் இந்த நேபுகாத் நேச்சார். அல்லது சாத்தான் பயன்படுத்துவதற்கு தன்னை அடிக்கடி ஒப்பு கொடுத்தான். நேபுகாத் நேச்சாரனுடைய இருதயம் பாருங்க, ஒரு முறை அவன் சரி என்று பட்ட மாத்திரத்தில் உடனடியாக அவனுடைய சிந்தையை மாற்றிக்கொள்வான். தானியேலும் அவன் நண்பர்களும் நல்ல புஷ்டியாக இருந்ததை பார்த்த உடனே அவர்களை உயர்த்தினான். அடுத்த அதிகாரத்துல பாருங்க, கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். திரும்பவும் அந்த ஞானிகளை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். 2ஆம் அதிகாரத்துல திரும்பவும் மனம் திரும்புகிறான். அடுத்தது பாருங்க, 4ஆம் அதிகாரம் வருகிற பொழுது, 3ஆம் அதிகாரம் வருகிற பொழுது அதை விட பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக மாறுகிறான். சோ இப்படிதான் நேபுகாத் நேச்சாரனுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆகவே நாம் இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு மனமாற்றம் அடைந்த யாரை வேண்டுமானாலும் தேவன் பயன்படுத்த முடியும். மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையை வைத்து, வெளிரங்கமான தோற்றத்தை வைத்து யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நம்முடைய அளவுகோலை வைத்து நாம் யாரையும் நியாயம் தீர்த்து விட முடியாது. நம்முடைய ஸ்கேல் பாருங்க எப்பயுமே தப்பாதான் இருக்கும். மற்றவங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, மற்றவர்களை குறித்ததான நியாய தீர்ப்புகளை நாம் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இங்க நேபுகாத் நேச்சார் கூட பைபிள்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் யாரை கொண்டும் அவர் பயன்படுத்த முடியும். ஆனால் நம்முடைய அளவுகோலை வைத்து பார்த்தால் அவர்கள் தகுதி அற்றவர்கள். அதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிள்ல. வேற யாராவது சொல்லுங்களேன், பைபிள் கான்ட்ரிபியூட்டர்ஸ் தகுதியே இல்லாதவங்க, ஆனா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க. பவுல், வேற யாராவது? வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பீட்டர், வெரி குட் எக்ஸாம்பிள். பீட்டர், நம்ம ஏற்கனவே டாக்டரல் ஸ்டடியில கொஞ்சம் பேரை நம்ம பார்த்தோம். டேவிட்,
ஜோனா, வெரி குட் எக்ஸாம்பிள். ஜோனா நீங்க பார்க்க முடியுதுங்களா? அதனால நம்முடைய சாலமன், எஸ், இட் அனதர் வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். ஒரு நபர் நம்முடைய பார்வைக்கு தகுதியே இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், தேவன் அவர்களை பயன்படுத்த முடியும். ஏனெனில் அவர் பார்க்கிற பார்வை வேறு. நான்காவதாக, நேபுகாத்நேச்சாரினுடைய மனமாற்றத்திற்காக தேவன் எவ்வளவு போராடி இருக்கிறார் என்பதை நாம் இந்த அதிகாரத்தை படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒவ்வொரு ஆத்மாவின் ரட்சிப்புக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் இந்த நாள்ல படிக்க போகிற பாடம். ஒரு பெரிய ராஜா, சரி, ஆனா ஆண்டவருக்கு எப்போதுமே எதிர்த்து நின்ற ஒரு ராஜா. பாபிலோன் என்பதை குழப்பத்திற்கு பெயர் போனது. நேரடியான ரிபல்லியன், அதற்கு பேர் போனது பாபிலோன். அதன் ராஜாவை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல பாருங்க. ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு காலங்கள் போராடி இருக்கிறார். நேபுகாத்நேச்சாரனுடைய ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவர் அவனை மனமாற்றுவதற்காகவே செயல்பட்டார். இப்படித்தான் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் கிருபை வைக்கிறார். ஒவ்வொருவரும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசாதிபதிகளாக இருந்தாலும், பிரசிடென்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், யாரானாலும் எடுத்துக்கோங்க, தேவனுடைய போராட்டம் அங்கு இருக்கிறது. Is calling leaders into repentance. தேச தலைவர்களை ஆண்டவர் மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த பேண்டமிக் ஒருவேளை அவங்க மேன் டிசைன்ட் பேண்டமிக்கா இருக்கலாம். இந்த COVID-19 மனிதனுடைய திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இதுவும் தேச தலைவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. தேச தலைவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களுடைய கரங்களில் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது. தேவனுடைய நடத்துதல் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று மீண்டும் மீண்டும் வேதத்தின் காரியங்கள் அவருக்கு முன் அறிவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? எப்படியோங்க நம்முடைய தேச தலைவருக்கு கூட பைபிள்ல இருந்து ப்ராபசிஸ் ஆண்டவர் கண்டிப்பா காமிச்சிருப்பார், ஞாபகப்படுத்தியிருப்பார். எத்தனை எத்தனை உபதேசியார்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் அவருக்காக ஜெபித்திருப்பார்கள், அவருடைய மனம் திரும்புதலுக்காக. எந்த தேசத்தில் இருக்கிற யாரை வேண்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசத்தின் தலைவர்களாக இருந்தாலும் தேவன் அவர்களை மனம் திரும்ப அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுடைய பார்வைக்கு விசேஷித்தமானது. அதான் லூக்கா 15 வாசிக்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவே ஆவியானவர் எப்படி போராடுகிறார், தேவன் எப்படி போராடுகிறார் என்பதை வைத்து நாம் இந்த நாளில இதை படிக்க போகிறோம். கடைசியாக இது நேபுகாத்நேச்சார் கண்ட இரண்டாவது சொப்பனம். இதுதான் நேபுகாத்நேச்சாரனுடைய இரண்டாவது சொப்பனம். 2 சொப்பனம் கண்டிருக்கிறார். ஒன்று தானியேல் 2ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் நேபுகாத்நேச்சாரனுடைய சொப்பனம். செகண்ட் ட்ரீம் ஆஃப் நேபுகாத்நேச்சார். இந்த இரண்டாவது சொப்பனம், இதுல காணப்படுகிறவைகள் என்ன என்ன நமக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். தானியேல் 4 எடுத்துக்கோங்க, சில பகுதியில நம்ம வாசிக்கலாமே. தானியேல் 4 நாங்க 12 போட்டுக்கிறேன். 10ல இருந்து வாசி. 10வது வசனம். நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றிய தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது.
அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியே மிருகங்கள் நிலையுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகள் ஆகாயத்து பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை பறித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளிலுள்ள பட்சிகளும் போய்விடட்டும். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இருளும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியில் பசும் புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியில் நனைவதாக. மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சுத்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷனில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்ற நரஜீவங்கள் அறியும்படிக்கும் காவலாளர் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். பார்க்க முடியுதுங்களா? இங்கே இந்த சொப்பனம் என்ன சொப்பனம் கண்டாரு அப்படின்னா, ஒரு பெரிய விருட்சத்தை பார்க்கிறார். விருட்சம்னா ஒரு மரத்தை பார்க்கிறார். அதனுடைய உயரம் பாருங்க வானபரியந்தம் எட்டினது. அதனுடைய அகலம் பாருங்க பூமியின் எல்லை எங்கும் விரிந்து காணப்பட்டது. ஒரு விருட்சத்தை பார்க்கிறார். இது உயரமும் அகலமும் பெரிதாக இருந்தது. ஒரு பெரிய மரம் அது. இந்த மரத்துல எல்லா ஜீவராசிக்குமான ஆகாரமும் நிழலும் இருப்பிடமும் இருந்தது. திடீரென்று அதை வெட்டும்படியான ஒரு கட்டளை, ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த உத்தரவின்படி அந்த மரம் வெட்டப்பட்டது. ஆனால் அதனுடைய அடிபாகம் மட்டும் விட்டுவிடப்பட்டது. அந்த அடிபாகத்தை சங்கிலியினாலே கட்டினார்கள். அது மழையிலும் பனியிலும் நனையும்படி விடப்பட்டது. இது எவ்வளவு காலம் அப்படின்னா 7 காலங்கள். இப்படி நான் அதுல நோட்ஸ்ல போடல, பட் 7 காலங்கள் இப்படியா இந்த அடிமரம் விடப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதை ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார். என்ன நோக்கம் அது பாருங்க. 17வது வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, தேவன் தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகையை தருகிறவர், தாழ்ந்தவனை அவர் உயர்த்துகிறவர், உயர்ந்தவனை தாழ்த்துகிறவர் என்பதை சகல ஜீவராசிகளும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு நோக்கம். இது சொப்பனத்துக்கான ஒரு நோக்கம் இருக்கு. 2ஆம் அதிகாரத்துக்கான நோக்கம் என்ன? 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனம் கண்டார்ல, அதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணம் ஞாபகம் இருக்குதுங்களா? இரண்டாம் அதிகாரம் என்ன நோக்கம்? ஓகே, அவனுடைய மனதின் எண்ணத்திற்கு, யோசனைக்கு பதில் கொடுப்பதற்காக ஆண்டவர் அந்த சொப்பனத்தை கொடுத்தார். இங்க பதில் கொடுக்கப்பட்டது அங்க 2ஆம் அதிகாரத்திலேயே. ஆனால் திரும்பவும் பாருங்க, நேபுகாத்நேச்சர் பழைய இடத்துக்கு திரும்பி போயிட்டார், பழைய நிலைக்கு போயிட்டார். 2ஆம் அதிகாரத்தின் நிலையில தான் இப்ப 4ஆம் அதிகாரம் துவங்கும் போது இருக்கிறார். அந்த நிலைக்கே போயிட்டார். மீண்டுமாக ஆண்டவர் இவனுக்கு அதை உணர்த்தும்படியாக, அவனுக்கு மாத்திரமல்ல, நான் திரும்பவும் சொல்றேன், 2ஆம் அதிகாரத்தினுடைய கருத்து தான். 2ஆம் அதிகாரத்தினுடைய கருத்து என்ன? ஏதோ நேபுகாத்நேச்சருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சொப்பனம் அது அல்ல. கடைசி காலங்களில் நமக்கும் அந்த சொப்பனம், அந்த தரிசனமானது ஒரு பாடத்தை கொடுக்கிறது, எச்சரிப்பை கொடுக்கிறது. அதே போலதான் இங்க இந்த ராஜாவுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற சத்தியம் அல்ல இது. ஆனா இது
சகல ஜீவராசிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சோ ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்து கொண்டு ஒரு செய்தியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏதோ அந்த நபருக்காக, அந்த பர்டிகுலர் ஜனத்துக்காக என்பது மாத்திரமல்ல, இது உலகளாவிய செய்தியாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே சகல ஜீவராசிகளும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ கொடுக்கக்கூடியவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரம் துவங்குகிறது, நான் எழுதுறேன்ப்பா அப்படின்னு எழுதிட்டு அவர் பெரிய சொப்பனை கண்டேன் சொல்லிட்டு தானியேல் திரும்பவுமாக நேபுகத்நேச்சர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவருடைய ஞானிகளைத்தான் அழைக்கிறார். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்தினுடைய நிலைமை தான், மாறவே கிடையாது. நம்மளும் அப்படி இருக்கிறோமா? மாறுறதே கிடையாது. ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்ட உடனே அப்படி நிக்கிறோம். அப்படியே நம்ம எப்படி மாறிடுறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு அறியாம ஒண்ணு கூட நம்ம செய்யறது இல்லை என்பது போல நம்ம மாறிடுறோம். தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக எதுவுமே செய்ய மாட்டோம் என்பது போல நம்ம மாறிடுறோம். அதுவும் இன்ஸ்டன்டா நம்ம மாறிடும். நமக்கு ஒரு சத்தியம் கேட்ட உடனே, ஒரு பைபிள்ல பேசேஜ் படிச்ச உடனே, எலன் ஒயிட் புக்ல இருந்து ஒரு காரியம் படிச்ச உடனே அந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படி நிக்கிறோங்க. திரும்ப பாருங்க, திரும்பவும் அதே நிலைக்கு போய் நம்ம விழுந்துரும். எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை தான் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிக்க முடியல? பாருங்க, யாரெல்லாம் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னா எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோஷியரும் கல்தையரும் குறை சொல்லுகிறவர்களும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டாமல் போனார்கள். திரும்பவும் பாருங்க, அதே ஞானிகளை சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சூனியக்காரர், கல்தையர், ஜோசியர், இவர்கள் எல்லாம் திரும்பவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த தடவை சொப்பனத்தை சொல்லுங்கன்னு சொல்லல, சொப்பனத்தை சொல்லிட்டாரு, அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க சொல்லல. ஏன் சொல்லல? இப்ப ஏமாத்த முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க மாட்டிட்டாங்க. 2ஆம் அதிகாரத்துல அவங்க மாட்டிட்டாங்க. இப்போ இவங்க எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போக முடியாது, இதை சொல்றதையும் நம்ப முடியாது அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்க கதை தான் சொல்ல போறாங்க, இவங்களால சொல்ல முடியல. திரும்பவும் பாருங்க, 8ஆம் வசனத்துல வாசித்தீங்க அப்படின்னா, கடைசியிலே நம்மளோட வாழ்க்கையில சில சமயம் கடைசியில தானே நம்ம போறோம் ஆண்டவர்கிட்ட. கடைசியில எல்லா முயற்சியும் நம்ம செய்து முடிச்சுட்டு கடைசியில வேற வழியே இல்லாம, ஆண்டவரே நீங்கதான் ஆண்டவரே என்னை காப்பாற்றணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சிருவோம், நம்முடைய இச்சைக்கு நம்ம செஞ்சிருவோம், நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம செஞ்சிருவோம், நம்மளுடைய நோக்கத்திற்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம போய் இருக்கிறது அனுபவம் எத்தனை முறை நமக்கு வந்திருக்குது. இங்க பாருங்க, கடைசியில என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னேன். கடைசியில வழியே கிடையாது, நம்முடைய தஞ்சம் அவர் மட்டும்தான். இங்க தானியேலுடைய சிறப்புகள் அல்ல சொல்றாரு பாருங்க, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல். தானியேல்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியாது. இன்னும் அதிகமா நம்ம 6ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது தானியேலை குறிச்சு நம்ம படிக்கலாம். ஆனா இங்க பாருங்க, நேபுகாத்நேச்சர் தானியேலை அழைத்து அனுப்பினார். நல்ல வேலைங்க, கடைசிலையாவது நேபுகாத்நேச்சர் தானியேலை தேடி போனார். தானியேல் அல்ல, தானியேலின் தேவனை தேடி போனார். நம்முடைய வாழ்க்கையில கடைசிலையாவது ஆண்டவரை தேடுறோம். கடைசிலையாவது ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. He never fails us. ஒரு நாள் நம்மை அவர் சோர்வடைய செய்யறது இல்லை. சரி, முதல்லதான் நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம், கடைசியாவது ஆண்டவர்கிட்ட போலாம், ஒரு தீர்மானம் எடுப்போமா? நமக்கு வேற வழியே இல்லை, வேற எந்த விதமான வழியும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிற நேரத்துல கடைசி நேரத்துலயாவது ஆண்டவர்கிட்ட போறது நமக்கு நன்மை. பாருங்க, கடைசியில அந்த வார்த்தையை நீங்க எத்தனை முறை நீங்க வாசித்து பார்த்தாலும்
ஒரு அழகான ஒரு அர்த்தத்தை அது நமக்கு கொடுக்குது. நாம் நம்முடைய எல்லா முயற்சியும் செய்து தோற்று போன பிற்பாடு கடைசியில போகக்கூடிய அனுபவம் தவறான அனுபவம் தான். ஆனா அதுதாங்க பெஸ்ட் தீர்மானம். அதான் பெஸ்ட் தீர்மானம். கடைசியில கூட போகலன்னு என்ன அர்த்தம்? கடைசியிலையாவது அவரை தேடி போகணுமா இல்லையா? நம்ம எங்கேயோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற நேரத்துல கடைசியா ஒரே ஒரு சின்ன ஒரு கொப்பு மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை தரும். அது ஆண்டவர் மட்டும்தான். அந்த கொப்பு பார்க்க சின்னதாக தான் தெரியும், ஆனா அதை பிடிச்சாதான் நமக்கு விடுதலையே உண்டு என்கிறது போல ஒரு கடைசி தீர்மானம். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடணும் என்பது வேதத்தின் உபதேசம். அதிகாலையிலே தேடுது, ஒரு நாளின் துவக்கத்தில் கர்த்தரை தேடுது. ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வாழ்றோம், சரி காலையில எந்திரிச்ச உடனே கர்த்தரை தேடலைங்க, விட்டுருவோம். நாள் முடியும் போது கடைசிலையாவது கர்த்தரை தேடலாமா? அதை விட நல்ல தீர்மானம் என்ன இருக்க போகுது? அது எப்படி கடைசியில போய் ஆண்டவரை தேடுறது? அப்பயாவது தேடுவோம், அப்பயாவது தேடுவோம். அந்த சான்ஸ் நம்ம விட்டுற முடியுமா? இந்த 2 குற்றவாளிகள் இயேசுவுக்கு பக்கத்துல இருந்தாங்க. அதுல ஒரு குற்றவாளி பாத்தீங்க அப்படின்னா இயேசுவை சபித்தான், நிந்தித்தான், கேலி பேசினான். ஆனா இந்த இன்னொரு குற்றவாளி அவன் வலதுபுறத்தில் உள்ளவனா இடதுபுறத்தில் உள்ளவனா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கேள்வி எல்லாம் கிடையாது. இந்த 2வது குற்றவாளி வலதுபுறத்தில் இருந்தவனா இடதுபுறத்தில் இருந்தவனா? நம்ம பிரசங்கம் கேட்டதெல்லாம் வலதுபுறத்தில் உள்ளவன் நம்ம கேட்டுக்கிறோம், சரியா? வலதுபுறத்தில் உள்ளவன் இடதுபுறத்தில் உள்ளவன் என்பதல்ல, எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில நம்ம பேசுகிறோம். அவன் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தான், அதுதான் கடைசி தீர்மானம். ஆனா அதை மட்டும் அவன் விட்டுருந்தான் அப்படின்னா வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. மறு வாழ்வினுடைய நிச்சயமே அவனுக்கு கிடையாது. பாருங்க, கடைசியில கூட வச்சுக்கோங்க, ஆண்டவரை நான் தேடி கடைசியில ஆண்டவர்கிட்ட போய் சரணடை. அங்க கூட ஆண்டவர் ரட்சிக்கிறார். நீ என்னப்பா என்னைய கடைசியில வச்சுட்ட கூட கேட்க மாட்டாரு ஆண்டவர். வந்துட்டல போதும். பாருங்க, அவ்வளவு இருக்கணும். கடைசி தானியேலை அவன் தேடினான். இதுதான் நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தருணம். தானியேல் அழைக்கப்பட்டான். தானியேல் இடத்துல சொப்பனத்தை கூறினான். சொப்பனத்தை கூறின நேபுகாத்நேச்சர் இப்ப விளக்கத்திற்காக சொப்பனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்ப விளக்கத்திற்காக காத்திருக்கிறார். சொப்பனத்தினுடைய விளக்கம், சொப்பனத்தினுடைய விளக்கம். இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை நாம படிக்கிறதுக்கு முன்னாடி தானியேல் ராஜாவை குறித்து ஒரு பாரமான யோசனை கொண்டிருந்தார். ரொம்ப பாரமா யோசிக்கிறார். என்ன யோசிச்சார்? 19வது வசனத்தை வாசி. பெல்ஷாத்சார் எனும் பேருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான். ராஜா அவனை நோக்கி, பெல்ஷாத்சாரே, சொப்பனம் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதா என்றான். அப்பொழுது பெல்ஷாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கிடவது. ஒரு நீதிமானுடைய இருதயத்தை கவனிங்க, ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தை கவனிங்க. சொல்றாரு, 1 மணி நேரம் வரைக்கும் தானியேல் திகைத்து கலங்கினான், ஒண்ணுமே பேசல. சொப்பனத்தை சொல்லிட்டாரு. இப்போ விளக்கத்தை தானியேல் கொடுக்கணும். விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசாம உட்கார்ந்துருக்கிறார், ஒன்னும் பேசல.
நேபுகாத் நேச்சாரனுடைய அழிவு அங்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சொப்பனத்துல நேபுகாத் நேச்சாரனுடைய விழுகை அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவனுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சொல்றாரு, ஒரு மோசமான ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார், அடிக்கடி மனம் மாறுகிறவர், அக்கினி சூளையெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறவர், உபத்திரவப்படுத்துகிற ஒரு ராஜா, தேவனுடைய பொற்பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவருடைய ஆலயத்துல வைத்த ஒரு ராஜா. அந்த ராஜாவின் மீது கரிசனை கொள்ளுகிறார் தானியேல். 1 மணி நேரம் திகைத்திருந்தா எவ்வளவு பெரிய ஒரு பாரமாக இந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லுவதற்கு யோசித்திருப்பார். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய அழிவை கூட விரும்புவதில்லை. நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? அவங்க பாவிகள் தாங்க, துன்மார்க்கர் தான். நம்ம சொல்றது அவங்க எதுவுமே கேட்கறது கிடையாது. நம்ம நினைக்கிறதுபடி அவங்க வாழ்றதும் கிடையாது. தேவனுக்கு விரோதமான செயல தான் அவங்க செய்யறாங்க. நீங்க நீதிமானா? அவங்களை இறக்கம் காட்டு. அவனுடைய வாழ்வை பார்த்து நம்ம அழுகல அப்படின்னா நம்ம தானியலா நிக்க முடியாது. ஏதோ டேர் டு பி எ தானியல் அப்படின்னு பாடுறோமே, தானியலை போல தைரியம் காட்டுவோம். தானியலுடைய இருதயம் இதுதான். நீங்களும் நானும் தானியலா? நீங்கள் நானும் தானியலா இருக்கிறோம். தானியலுடைய இருதயம் அதுதான். மனம் திரும்பாத ஒரு பாவி, தேவனுக்கு எப்பயுமே விரோதமாக இருக்கக்கூடிய பாவியின் மீது என்ன இரக்கத்தை காண்பிக்கும்? நம்ம இரக்கத்தை காண்பிக்கலன, நாம பரிதவிக்கலன, யாரு பரிதவிக்க முடியும்? நம்முடைய இருதயம் அவங்களுக்காக எப்படி ஏங்குது? இனிமேல் அவங்க கிட்ட ஒட்டு உறவை வச்சுக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா அவங்க மேல அன்பு பெருகுதா? கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒரு நபர் மீது உங்களுக்கு ஒரு கசப்பு உணர்வு இருக்கும். கசப்பு உணர்வு உங்களுக்கு விரோதமா அவங்க செய்ததுக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவருக்கு விரோதமா அவங்க செய்ததுக்காகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தை கடந்து சபைக்குள்ள இருக்கலாம், சபையில கூட இருக்கலாம். பிடிக்காதவங்க அந்த ஆத்மாவுக்காக நீங்க எப்படி பரிதவிக்கிறீங்க? நான் எப்படி பரிதவிக்கிறேன்? இந்த ஆத்மாவை தேடி போகிற, அந்த ஆத்மாவுக்காக இறங்குகிற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கிறது. அவர் போனா என்னை அடிப்பாரு, அவர் போனா என்னை ஏசுவார், அவர் போனா என்னை சபிப்பாரு. ஆனா அவ்வளவு மோசமான அந்த நபருக்காக நாம பரிதவிச்சிருக்கிறோம். ஒரு நீதிமான் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமானவர்களை நேசிப்பான். தானியேல் சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். அந்த அழிவை விரும்புகிறது. இப்ப நம்ம பாருங்க, யாராவது நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தீமை நடந்துருச்சு, போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நமக்கு அவங்களை பிடிக்காது. என்ன செய்வோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம என்ன செய்வோம்? பதில் போடும். உதவி செய்யணும். உதவி செய்யணும். ஓகே, சரி. உதவி செய்ய முடியாத தூரத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு செய்தி வருது, இந்த நபர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னு செய்தி வருது. உங்களுடைய மனசுல என்ன தோணும்னு கேக்குறேன். ஜெபம். ஜெபம் பண்ணணுங்கிறது நியாயம் பாப்பா, சந்தோஷமான காரியம் தான். ஆனா உங்களுக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது. நீங்க என்ன பண்ணாலும் துரோகம் பண்றாங்க. நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? அவனுக்கு நல்லா வேணும், அதுதான் சொல்றீங்க, நல்லா வேணும், செஞ்சல அனுபவி சொல்லுவோம். ஆமா, அவன் என்ன செஞ்சானோ வினைய விதைச்சான், வினையா இருக்கிறான், நல்லா அது அவனுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இங்க பாருங்க, தானியேல் அப்படிலாம் சொல்லுங்க, நான் கலங்குற அவனுடைய நியாய தீர்ப்பை பார்த்துட்டு இவரால நிக்க முடியல. ஆமா, தேவன் அவனை தண்டிச்சிட்டார், தேவன் அவனை தண்டிச்சிட்டார், காட் பனிஷ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு நல்லா வேணும். ஐயோ, காலில் மட்டும் தான் அடிபடிச்சா, மண்டையில அடிபடலையா அப்படின்னு கேட்டுரும் சில சமயம். ஏன்னா நமக்கு அவங்கள பிடிக்கல,
அல்லது அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல. அவங்க எப்படியாவது சிலர் சொல்லுவாங்க, அதாவது ஆண்டவர் அவன் நல்லா தண்டிச்சுட்டாரு, இப்பயாவது அவன் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது கூட நம்ம சொல்றதுக்கு தகுதி இல்லைங்க நம்ம. சரியா? ஒருவேளை ஆண்டவர் அதற்காக ஒரு தண்டனையா கூட கொடுத்துருக்கலாம், மன திரும்புதலுக்கு அழைப்பா கூட அந்த ஆக்சிடென்ட் இருக்கலாம். ஆனா அதை நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தவர்களுடைய, நமக்கு பிடிக்காதவர்களுடைய அல்லது நம்மை பிடிக்காதவர்களுடைய ஒரு கஷ்டம் துன்பத்தை பார்த்துட்டு நம்ம மனசுக்குள்ள கூட நல்லா அவனுக்கு வேணும், வெளியில சொல்லிக்குவோம், அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி தோன்றும் பாத்தீங்களா? அது வந்தாவே அவனை விட நம்ம தான் பரிதவிக்கப்பட வேண்டிய, ரொம்ப பரிதாபம் நம்ம தான். அந்த உணர்வு கூட வரக்கூடிய இப்படி நம்ம நேசிக்க முடியுமாங்க? தானியேல் அதுக்கு பெஸ்ட் உதாரணம் இல்லையா? நேசிக்க முடியும். இரண்டாவது, இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இங்கே ஒரு விருட்சம் வளர்ந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த விருட்சம் யாரை குறிக்குது? தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 15-16 வாசித்தோம் அப்படின்னா விருட்சம் என்று சொல்லுகிறது. வாசிங்களேன். 15 என்ன சொல்லுது? 4:15 அடிமரம் பூமியில் இருக்கட்டும், இரும்பும் வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியே பசு புயலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. இங்க ஒண்ணு சொல்றாங்க, விருட்சம்னு சொல்லிட்டாரு, அந்த வசனம் முடியும் போது சொல்றாரு அவனுக்கு பங்கு இருக்க கடவுது. அப்ப விருட்சம் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. 16வது வசனம், இருதயம் மனுஷ இருதயமா இல்லாமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். இப்ப நம்ம திரும்ப பாக்குறோம் அவனுடைய இருதயம். சோ விருட்சம் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. எசேக்கியேல் 33:31-3 வாசிங்களா? இதோ அசோரியா லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிலவிலும் தலைகளோடும் மலர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தலைகளுக்குள்ளே அதன் நுனி குழந்து உயர்ந்திருந்தது. நம்ம பாக்குறோம் அசிரியாவையும் ஆண்டவர் விருட்சத்திற்கு ஒப்பிடுகிறார். அசிரியாவை தேவன் விருட்சத்திற்கு ஒப்பிடுகிறார். ஓகே, சரி. இப்போ இங்க அசிரியா விருட்சமாக சொல்லப்படுகிறது. இங்கே 4ஆம் அதிகாரத்துல நேபுகாத் நேச்சர் விருட்சம் என்று அழைக்கப்படுகிறார். 22வது வசனத்தை வாசிங்க. இது வேற யாரை குறிக்கல, நேபுகாத் நேச்சரை குறிக்கிறது என்பதை நம்ம நினைச்ச முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஓகே, சரி, வாசிங்க. நீர்தானே உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. சரிங்களா? அப்போ இந்த விருட்சம் யாருதான்? நேபுகாத் நேச்சர். நேபுகாத் நேச்சர். அப்போ 2 விஷயத்தை படிச்சிருக்கிறோம். இது தானியேலுடைய இருதயம் நேபுகாத் நேச்சாருக்காக ஏங்கிற்று. 2வது, இந்த விருட்சம் நேபுகாத் நேச்சாரை குறித்தது. சரி, இந்த விருட்சத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த விருட்சம் நேபுகாத் நேச்சார் தான். நேபுகாத் நேச்சாருடைய மகிமை இந்த விருட்சத்திற்கு எப்படி இருந்துச்சு? அப்படிதான். இந்த விருட்சம் எப்படி இருந்துச்சா? வானபரியந்தம் உயர்ந்து இருந்துச்சு, பூமி எல்லை எங்கும் விரிந்து இருந்துச்சு. சோ இப்படிப்பட்ட இந்த விருட்சம் நேபுகாத் நேச்சரை குறிக்கிறது. நேபுகாத் நேச்சருடைய மகிமை என்ன? வாசிக்கலாம். எசேக்கியேல் 26:7. நேபுகாத் நேச்சருடைய மகிமையை கவனிங்க, வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும்
திரளான ஜனத்தோடும் தீருவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இங்க பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு பைபிள் கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி ராஜாதி ராஜா. நமக்கு தெரிஞ்ச ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு எசேக்கியேல் என்ன சொல்றாரு? அவர் ராஜாதி ராஜாப்பா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவன், மகிமை நிறைந்தவன். எசேக்கியேல் 29 நீங்க வாசிட்டீங்க என்ன? தீருவையும் எகிப்தையும் அவன் பிடித்தான். தானியேல் 1ல எருசலேமை அவன் பிடித்தான். ஏசாயா 14:4 சொல்லுகிறது பொன்னகரி என்று சொல்லுகிறது பாபிலோனை. பொன்னகரி, பொன்னான ராஜ்யம் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் 43:10 அவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது. தானியேல் 5:19 வாசிங்க, இந்த வார்த்தை நம்ம கண்டிப்பா வாசிக்கணும். தானியேல் 5:19 யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பெல்ஷாத்சார் என்கிற ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுது? வாசிங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசேக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இது யாரை குறிச்சு பேசுது? யாரை குறிச்சு பேசுது? நேபுகாத்நேசர். சரிங்களா? நேபுகாத்நேசரை குறிச்சு பேசுது. எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பயந்திருந்தார்கள். தனக்கு விருப்பமானவனை தாழ்த்துவார், உயர்த்தவும் செய்வார். அவர் விருப்பமானவனுக்கு ஜீவனை கொடுப்பார், அப்படின்னா உயிரோட வைப்பார், இல்லைன்னா கொண்டு போடுவார். பாருங்க, ஆல்மோஸ்ட் அவர் ராஜாதி ராஜாவா, எல்லாரும் பயந்திருந்தாங்களாம். சரிங்களா? பாருங்க, அவனுடைய பவரை குறிச்சு பேசுறாங்க. அவன் இதே போல ஒரு வார்த்தை யாருக்கு பயன்படப்படுது பைபிள்ல? சித்தமானவனை உயர்த்துவார், புழுதியில இருந்து எடுத்து உயர்த்துவார், தாழ்த்துவார். பாருங்க, நேபுகாத்நேச்சருடைய மகிமை பூமியில இவ்வளவு பெரிதளவுல அது இருந்தது. அவ்வளவு மகத்துவமான ஒரு ராஜாவாக நேபுகாத்நேச்சர் இருந்தார். இந்த ராஜாவுக்கு விரோதமாகத்தான் இங்கே ஒரு நியாய தீர்ப்பானது கொடுக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு என்ன? தானியேல் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. தானியேல் எத்தனை பாஸ்டர்? 4:24. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் 4:24 ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். சரி, கவனிங்க. மனிதரிலிருந்து தள்ளப்படுவீர். இது எவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு இல்ல? நீ மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கல. மனுஷருடைய மத்தியில இருந்து நீ தள்ளப்படுவீர். பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு. நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு. மனிதன் என்று அழைக்கப்படுவதற்கு கூட தகுதி இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவாய். எங்க போவாரு? அங்கே வெளியின் மிருகங்களோட சஞ்சரித்து, பணியிலே நனைந்து, மாடுகளை போல புல்லை தின்று. ஒரு ராஜாவுக்கு வரக்கூடிய நிலைமையாது. மகத்துவங்கள் நிறைந்த ராஜா, மகிமை பொருந்தின ராஜா, யார வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ராஜா. அவன் என்ன செய்யப்படுகிறான் அப்படின்னு சொன்னா, மாடை போல புல்லை தின்ன வேண்டும். இது எவ்வளவு காலம் இப்படி இருக்கும் அப்படின்னா 25வது வசனத்தை வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 வருஷங்கள் இப்படி இருக்க போகிறாய்.
இந்த 7 வருஷத்துக்குள்ள இங்கே தமக்கு சித்தமானவனுக்கு தேவன் அந்த ராஜ்யத்தை கொடுப்பார் என்பதை நீர் புரிந்து கொள்ளுகிற வரையிலும் பாருங்க, ஒரு விஷயம் தான் மறுபடியும் வருதா. நேபுகாத்நேச்சருடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்த சிந்தனையை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஏன்னா இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நான் தான்ப்பா எப்பயுமே ராஜா, என்னை விட்டா யாரும் கிடையாது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் அதை வெளிப்படுத்துகிறார் இந்த ராஜா. அந்த ஒரு கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் பாருங்க என்னென்ன வகையெல்லாம் கையாளுகிறார். நமக்குள்ளேயும் சில விஷயம், சில அனுபவங்கள் இருக்கும் பாருங்களேன். ஒரு பாவம் தான் இருக்கும், ஒரு மனசினுடைய யோசனை இருக்கும். அதை சரி பண்றதுக்காக ஆண்டவர் மீண்டும் 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 நம்மை புடமெடுக்கிறார். இதேதான் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன விஷயம்? திரும்ப திரும்ப இன்னொன்னு பார்க்க போறோம். திரும்ப திரும்ப அவன் மனசுல நான் தான் நிரந்தரமானவன், எனக்கு அழிவே இல்லை, இந்த ராஜ்யத்திற்கு அழிவே இல்லை என்கிற எண்ணம் இருந்துச்சு, பெருமிதம் இருந்துச்சு. இதுதான் அவனுடைய ட்ரேட்மார்க். நேபுகாத்நேச்சருடைய ட்ரேட்மார்க்கே அதான். ஆண்டவர் அதை எடுக்க பார்க்கிறார், அதை களை எடுக்க பார்க்கிறார், அதை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் யோசனையோடு இருக்கிறார். தேவன் எப்பயுமே இதை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே இங்கே நேபுகாத்நேச்சருடைய அனுபவம் இதுதான். அடுத்தது அவன் 7 காலங்கள் அப்படி இருக்கும், 7 வருஷம். ஆனால் இந்த நியாய தீர்ப்பானது நிபந்தனையோடு கூடிய நியாய தீர்ப்பு. இது ஒரு நிபந்தனை இருந்தது. என்ன நிபந்தனை? 26வது வசனத்தை வாசிங்க. 26. விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும். 27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு நியாய தீர்ப்பு இதுதான், நீ மனுஷரிலிருந்து தள்ளப்படுவர் என்று சொல்லிட்டார். ஆனா இந்த சாபம், இந்த வார்த்தைகள், இந்த நியாய தீர்ப்புகள் நிபந்தனையோடு இருந்தது. என்ன நிபந்தனை? மனம் திரும்பு, ஆண்டவர் மனம் திரும்பு. நீ மனம் திரும்பு, ஆண்டவர் அவருடைய தீர்ப்பை மாற்றிக் கொள்வார். அதாவது எதிர்காலத்தை சொல்றார். நேபுகாத்நேச்சருடைய எதிர்காலம் இதுதான். 7 காலங்கள் அவன் என்ன செய்யணும்? அங்க போயிருக்கணும். நிஜம்தான், நடக்க போகிறது, உண்மைதான். இதுக்கப்புறம் தான் உன் மனசு திரும்பும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு பிற்பாடு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தானியேல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ராஜாவுக்கு. என்ன ஆலோசனை? ஆகவே நீர் இப்பொழுது நீதி செய்யும், இறங்க வேண்டியவர்களுக்கு இறங்கும், எளிமையானவர்கள் இரக்கம் காண்பீங்க, அக்கிரமத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்பு, பாவங்களை எல்லாம் அறிக்கையிடு, அப்பொழுது ஆண்டவர் உன் வாழ்வை நீடிக்க செய்வார். ஒரு நிபந்தனையோடு கொடுக்கப்பட்ட ஒரு கண்டிஷன் அங்க இருந்துச்சு. இதுதான் நேபுகாத்நேச்சருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பு. இதனுடைய நிறைவேறுதலை நாம் பார்க்கலாம். எப்படி இந்த சொப்பனம் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது பார்க்கலாம். இது 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது. சரி, நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த சொப்பனம் கிடைத்து 12 மாதங்கள் ஆனது. பனிரெண்டு மாதங்களுக்கு பிற்பாடு, 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்கு நிறைவுக்கு கொண்டு வந்தார். அதாவது நிறைவேற்றத்திற்கு கொண்டு வந்தார். The fulfillment was after 12 months. அதாவது 1 வருஷம் கழிச்சு.
அது வரைக்கும் அவனுக்கு ஆண்டவர் மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை கொடுத்திருந்தார். மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை கொடுத்திருந்தார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அந்த சொப்பனம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. எப்படின்னு பாருங்க. இதுல என்ன நடந்திருக்கும்? லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு பேரபிள் ஒண்ணு ஆண்டவர் சொல்வார். இந்த பேரபிள் எதை வைத்து அப்படின்னா அத்தி மரத்தை வச்சு சொல்வார். அத்திமரம். அத்திமரத்துல வருஷா வருஷம் எஜமானன் வந்து பழங்களை தேடுகிறார். ஆனால் அது கனி கொடுக்கவே இல்லை. அப்பொழுது எஜமானன் சொல்றாரு தோட்டக்காரனை பார்த்து, இந்த மரத்தை நீ வெட்டி போடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த தோட்டக்காரன் சொல்றான், இல்ல ராஜாவே, இல்ல ஆண்டவரே, கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், அது நான் அதற்கு கொத்தி எரு போடுறேன், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறேன், கல்லுகளெல்லாம் நான் பொறுக்கிறேன், நான் அதுக்கு வேலி அடைக்கிறேன், யாரும் அதை சேதப்படுத்தாதபடி நான் பாதுகாத்துக் கொள்றேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னு வெட்டி போடலாம் அப்படிங்கிற அந்த ஊமை அங்க சொல்லுவார். அந்த ஊமை அப்படியே நேபுகாத்நேச்சாருக்கு பொருந்தும். அந்த நியாய தீர்ப்பை கொடுத்து ஒரு வருஷம் கால அவகாசத்தை ஆண்டவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு வருஷங்களை கூட்டி கொடுக்கிற பொழுது இந்த ஒரு வருஷம் ஆண்டவர் என்னுடைய மகன் மாறிடுவான், என்னுடைய குமாரன் மனம் திரும்பிடுவான், என்னுடைய மகள் மாறிடுவாங்க, ஒரு வருஷம் விடுங்க, ஒரு வருஷம் கழிச்சு அப்புறமா பாத்துக்கலாம். ஆண்டவர் அவகாசம் கொடுக்காம எதுவுமே செய்யறது இல்லை. அங்க எவ்வளவு ஆண்டோட இருதயம் அந்த ஒரு வருஷ காலமாக நேபுகாத்நேச்சாரோடு எவ்வளவு போராடி இருக்கிறது. தேவன் அதே போலதான் நமக்கும் தருணத்தை கொடுக்கிறார். நாம என்ன தீர்மானத்தை நம்ம எடுக்கிறோம்? ஒருவேளை இந்த ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். மனம் திரும்புதல், மனம் திரும்பு மகனே மகளே, நான் உனக்கு கொடுக்கத்த எல்லா அவகாசம் முடிந்து போகிறது. இதோ உனக்கு மீண்டுமாக ஒரு காரியத்தை கொடுக்கிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இன்னும் கனி கொடுக்காம இருக்கிறோம்? கனி கொடுக்காத மரத்தை ஆண்டவர் கனி கொடுக்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அது கனி கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறார். சத்தியத்தை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார், உற்சாகத்தை கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நம்மை அழைக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வயசு 25 அப்படின்னா ஆண்டவர் 25-12 மாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களை மீண்டும் இன்னொரு வருஷத்தை கூட கொடுப்பாரோ? நேபுகாத்நேச்சருக்கு 12 மாசம் தான். நமக்கு எத்தனை 12 மாசம், எத்தனை 12 மாதம், எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சத்தம் கேட்க முடியுதுங்களா? சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போதும், ஒவ்வொரு முறையும் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நம்ம நம்முடைய பெற்றோர்கள் நம்மை கடிந்து கொள்ளுகிற பொழுதும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், தருணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? தேவன் கடைசி வரையிலும் போராடுகிறது ஆண்டவராகவே இருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவது இல்லை. எப்படி நிறைவேறுது பாருங்க. 29வது 30வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4:29-30. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, 12 மாசம் ஆச்சு. அதுக்கிடையில சொப்பனத்தையும் மறந்துட்டா இருப்போம். எத்தனை முறை மறந்துருப்போம் என்னுடைய அழைப்பு? ஒருவேளை அந்த நேரத்துல தானியேல் அந்த சொப்பனத்தை சொல்லிட்டு போன உடனே, விளக்கத்தை சொல்லிட்டு போன உடனே என்ன நினைச்சாருன்னு தெரியாது, சொல்லப்படல. ஆனா நேபுகாத்நேச்சாரே எழுதுகிறார், 12 மாசம் எனக்கு கொடுத்தாருங்க ஆண்டவர். 12 மாசம் கழிச்சு அவர் சொல்றாரு, இது என் மகிமை பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவர் இறங்கவே இல்லை.
நேபுகாத்நேச்சர் மட்டுமாங்க இறங்கல, அந்த உயரத்துல நிக்கிற அவர் மட்டுமா இறங்கல? நம்ம கதையும் அதானே. எத்தனை வாய்ப்பு, எத்தனை மாசம், எத்தனை வருஷம் ஆவியானவர் போராடுகிறார். நாம இன்னும் நிற்கிற நிலையிலே நிக்கிறோமே, இன்னும் இறங்கவே இல்லையே, இறங்கவே இல்லையே. அதே பழைய ஜான் வெஸ்லி தானே. அது எத்தனை மாசம் கொடுத்தா என்ன, எத்தனை வருஷங்களை கொடுத்தாதுன்னு. அதே பழைய நபர் தானே. உங்க பேர் அங்க போட்டுக்கோங்க, நான் என் பேரை போட்டுக்கிட்டேன். மாறவே இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கிறோமா? இன்ஃபேக்ட் இங்கதான் நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. வேற எங்கேயும் சொல்லப்படலை, இந்த இடம் மட்டும் தான் சொல்லப்படுது. அவருடைய முழு வாழ்க்கையினுடைய தாற்பயமே அதுதான். எப்பயுமே பாருங்க, அவர் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருந்தவர் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த இடத்துல நம்ம எத்தனை வருஷம் போனாலும் அதே குணத்தோட இருக்கிறோமா? இங்க நேபுகாத்நேச்சர் அப்படிதான் இருந்தார். அந்த நேரத்துல அந்த வார்த்தைகள் அவன் வாயிலே இருந்த பொழுது அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். ஒரு பெரிய வீழ்ச்சி நேபுகாத்நேச்சர். இது சரித்திரத்துல பதிவு செய்யப்படலை, அவங்களுடைய புக்ல இல்ல. இந்த சரித்திரம் பைபிள்ல மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. யூஸ்வலா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ராஜாக்கள் எல்லாத்தையும் எழுதுவாங்க, ராஜாக்களுக்கு நடந்த தோல்விகளை எழுதுவதற்கு அவங்க எழுதி வைக்க மாட்டாங்க. ராஜாக்களுடைய தீய காரியங்களை எழுதி வைக்க மாட்டாங்க. அதாவது அவமானமான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா அதை பதிவு செய்ய மாட்டாங்க. ஏன்னா வரக்கூடிய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சந்ததி அதை பார்த்து ராஜாவை குறித்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. அதனால பாபிலோனியன் ஹிஸ்டரியில இது கிடையாது. ஆனா இந்த ஹிஸ்டரி பைபிள்ல மட்டும்தான் இருக்குது. அதுவும் நேபுகாத்நேச்சரை எழுதுனது மாதிரி. இந்த சாப்டர் மட்டும் எழுதி வைக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நேபுகாத்நேச்சர் என்ன ஆனார்னே நமக்கு தெரியாது. எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்ல காடுக்கு. நல்ல டெஸ்டிமனி, நல்ல டெஸ்டிமனி. நம்முடைய டெஸ்டிமனி நீங்க அட்லீஸ்ட் எழுதி வச்சிருங்க, எழுதி வச்சிருங்க. வாழ்க்கை குறிச்சு எழுதி வைங்க. யாராவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், யாராவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அநேக நேரத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம் இதுதான். அந்த டெஸ்டிமனி எப்போ வரும் அப்படின்னா நம்ம மனம் திரும்புகிற போதுதானே வரும். இப்போ இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள் இருக்கிற பொழுதே ஆண்டவர் அவன் மீது தீங்கை வர பண்ணினார். மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரித்தான், பூமியின் பணியில ஆகாயத்து பணியிலே நடைந்தான், பூமியின் புல்லை தின்றான். இப்போ இப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்பு அவன் மீது வந்தது. இதற்கு சில காரணங்கள் இருந்துச்சு. என்னென்ன காரணங்கள் நம்ம படிச்சுக்கலாம். ஒன்று, இவன் விழுந்ததுக்கான காரணம் அவனுடைய பெருமை. நீதிமொழிகள் 16:18 வாசிக்கிறோம், அழிவுக்கு முன்னானது அகந்தை. லூக்கா 14:11 வாசிக்கிறோம், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னுடைய செல்வாக்குக்கும் அதிகாரத்திற்கும் காரணம் தேவன் தான் என்பதை உணராமலும் உணர்ந்த போது குணப்படாமலும் இருந்து விட்டான். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறார், உணர்த்துகிறார். நம்ம உயர்ந்து இருக்கிற பொழுது ஆண்டவர் அங்க அடிக்கிறார். ஒரு சின்ன அடி விடும், கீழே விழுந்து கீழே விழுகும்போது மீசையில மண்ணு ஓட்டுனாலே எந்திரிச்சு நிற்போம் பாருங்களேன். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய நேபுகாத்நேச்சாருடைய குணம். அடி விழுகும், ஆனா மண் ஒட்டாதது போல எந்திரிச்சு நிற்போம். யார் தெரியுமா? அப்படி நம்ம நிற்போம். அந்த குணம் தேவனை சார்ந்து இருக்க உதவி செய்யறதே கிடையாது. பெருமையான வார்த்தைகள் அவன் வாயில் இருந்த போதே மனுஷில் இருந்து அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய பெருமையினால தேவன் அவனை நிராகரித்தார். நம்மை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன? என்ன போல யாரும் உண்டா நினைக்கிறோமா? வாலிப பிள்ளைங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க, ஆனா பேலன்ஸ்டா இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, நம்மளுடைய தாளந்து, நம்முடைய வாய்ப்புகள், நம்முடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில், நம்முடைய மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸ்,
இது எல்லாமே பாருங்க, இதை வச்சுட்டு என்ன போல யாரும் இல்ல அப்படி நம்ம நினைச்ச நாள் விழுந்துருவோம். எனக்கு இது எதுவுமே இல்ல, ரொம்ப தாழ்த்துறோம்னு சொல்லிட்டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல போனாலும் நம்ம எந்திரிச்சு நிக்க முடியாது. ரெண்டுலையும் பேலன்ஸ்டா இருக்கும். நடுவுல எப்ப பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினதோட நம்மை முன் வைக்க கூடாது, தேவனை முன் வைக்கணும். அதே போல நமக்கு தாளந்துகள் இருக்கும், நம்ம பின்வாங்கியும் போயிடக்கூடாது. அப்ப அவங்க செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை நம்ம கண்டிப்பா செய்யணும். சோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குள்ள போயிடக்கூடாது. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமிசம் தான், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமிசம். அதனால நம்ம ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இங்க நேபுகாத்நேசருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் அதுதான். நம்ம ரொம்ப உயர்த்திடக்கூடாது. அதே போல நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, வாய்ப்புகளை பயன்படுத்தாமலும் போயிடக்கூடாது. வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்தப்பட்ட வாய்ப்பை பெருமிதமாக எண்ணிடக்கூடாது. இதுல ரொம்ப நம்ம பேலன்ஸ்டா இருக்க வேண்டும். இரண்டாவது தேவன் அவனுக்கு கொடுத்த செய்திகளை நிராகரித்தார். 3 தடவை செய்தி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செய்தி கொடுத்தார், 2வது சாப்டர் எண்ட்ல செய்தி கொடுத்தார், 3வது சாப்டர் எண்ட்ல செய்தி கொடுத்தார். 3 சாப்டர்லயும் பாருங்க, மனம் திரும்புவாரு, அப்புறமா விழுந்துருவார். தேவன் பலமுறை அவனுக்கு செய்திகளை கொடுத்தார். அவைகளை ஏற்றுக்கொண்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவன் ஃபர்ஸ்ட்ல ஏற்றுக்கொண்டான், ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் அதே நிலையிலே போய் நிற்கிறான். ஆகவே இந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால், ஒன்று நம்முடைய வாழ்வின் பெருமிதங்கள், இரண்டாவது தேவனுடைய அழைப்பை நிராகரித்து, இது நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில இந்த வீழ்ச்சியை தவிர்க்கவே முடியாது. இது நமக்கு ஒரு வீழ்ச்சியாகவே அமையும். சரிங்களா? ஆகவே தேவனுடைய செய்தியை நாம் ஒரு நாளும் நிராகரிக்க கூடாது. கடைசியா நீங்க எப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வரையில நீங்க எப்போ தேவனுடைய செய்தியை நிராகரிச்சு ஞாபகம் சொல்லுங்க பாப்போம். கடைசியா தேவனுடைய செய்தியை நீங்க எப்ப நிராகரிச்சு? தேவன் உங்களுக்கு கொடுத்த செய்தியை எப்ப நிராகரிச்சு? எல்லாரும் இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு எப்பயாவது செய்தி கொடுத்துருப்பார்ல, எப்ப நிராகரிச்சீங்க, ரிஜெக்ட் பண்ணீங்க? ஞாபகம் இருக்குங்களா? நான் இப்படிதான் கேட்டேன் ஒரு இடத்துல. சொல்றாங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நிராகரிச்சு, இந்த நிமிஷம் வரைக்கும் நிராகரிச்சு. அது நம்முடைய பதிலா இருக்குமா? பதிலா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிராகரிக்கிறோமா? அது நம்முடைய பதிலா. சரி, எப்போ கடைசி ஆண்டவர் கொடுத்த செய்தியை ஏற்றுக்கொண்ட ஞாபகம் எப்பயாவது இருக்குதுங்களா? எப்பயாவது ஒரு செய்தி கேட்ட உடனே என்னுடைய பாவ நிலையை குறிச்சு அழுத ஞாபகம் வருதுங்களா? எப்ப கடைசி அழுதோம்? ஐயோ, இப்படி பயங்கரமா மோசமான பாவியா இருக்கிறோமே அப்படின்னு அழுத நாட்கள் ஞாபகம் இருக்கா? இந்த நிமிஷத்துக்கும் அந்த நாளுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்ன? எவ்வளவு காலம்? நாட்கள் கணக்கா, மணி நேர கணக்கா, வார கணக்கா, இல்ல மாச கணக்கா, இல்ல வருஷ கணக்கா ஆயிடுச்சா? ஆண்டோடைய செய்தியை கேட்டு மனம் திரும்புதலுக்கு அழைக்கப்பட்ட உடனே அழுது பாவத்தை அறிக்கையிட்ட நாட்கள் எப்பொழுது? ஒருவேளை மணி நேர கணக்காக இருக்குமானால் மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. எந்த கணக்கா இருந்தாலும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனா வருஷ கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நேபுகாத்நேச்சரோட படுமோசமானவங்கள போல. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு செய்யும். அது நம்ம அவர் செய்தி கொடுக்கிற அவருடைய வழக்கம், நிராகரிக்கிறது என்னுடைய வழக்கம் அப்படி நம்ம போகக்கூடாது.
நேபுகாத்நேச்சர் பட்டு திரும்பினார். வாசிக்கலாம். 34வது வசனத்திலிருந்து வாசி. 34 போறாரு. அதே மாதிரிதான் இருந்தார். மிருகங்களோடு சஞ்சரித்தார். ஆனா 34வது வசனத்திலிருந்து வாசி. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சர் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அந்த 7 காலங்கள் சென்ற பிற்பாடு அவனுக்கு கடைசியில இவ்வளவு உபத்திரவத்தையும் சந்திச்ச பிற்பாடு புத்தி திரும்பிட்டு மனம் திரும்புது. தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திரும்புது. ஆண்டு கை மீண்டுமாக எழுதுகிறார். மீண்டுமாக அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தார். 36, 37 வாசிச்சோம் அப்படின்னு சொன்னார். அவ்வேளையில என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமார்களும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. எதை இழந்தாரோ அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். என்ன கவனிக்கிறான்? முகக்கலையும் திரும்ப வந்தது. திரும்ப அந்த அழகுக்கு வந்துட்டார். இல்ல, அவன் நெகமெல்லாம் வளர்ந்திருந்தது. உடம்பெல்லாம் ரோமமாக இருந்தது. பட்சிகளினுடைய சிறகுகள் போன்ற காரியங்கள் உடம்புல வளர்ந்திருந்தது. பைத்தியம் பிடிச்சது போல இருந்தார். 11th சாப்டர்ல நம்ம படிக்கலாம். ஒரு ராஜா ஆண்டவருக்கு விரோதமா இருந்தவங்கள பைத்தியம் பிடிச்ச அப்படியே இறந்துருவார். ஆனா இந்த ராஜாவை பாருங்க, ஆண்டவர் கிருபை காண்பித்து மனம் திரும்பின பொழுது மீண்டுமாக ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். எந்த மகிமை இழந்தாரோ அந்த மகிமையை ஆண்டவர் மீண்டும் கொடுக்கிறார். ஆண்டவர் திரும்ப நம்மை அழகுபடுத்த முடியும். ஒரு முறை கண்ணாடியில போய் பாருங்க, அழகா இருக்கிறோமான்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம அழகை இழந்திருக்கோம். பரிசுத்தமான அந்த அழகை நம்ம இழந்திருக்கோம். நம்முடைய குணம் அப்படியே மிருகத்தின் குணம் போல இருக்குதா? மிருகத்தை விட மோசமா. நம்முடைய வாழ்க்கை நேபுகாத்நேச்சருடைய அந்த 7 காலங்கள் வாழ்க்கையும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சீன்னு சொல்ற வாழ்க்கையாக இருக்கிறத நம்ம பார்த்தா இதுதான் நேரம். முகத்தை ஆண்டவர் நேராக திருப்பது. ஆண்டவர் மீண்டும் அந்த முக கலையை நமக்கு கொடுக்கணும். மீண்டுமாக ஆண்டவர் நம்முடைய ஸ்தானத்தை கொடுக்கணும். கடைசி அழைப்பாக இருக்கலாம். ஆகவே நேபுகாத்நேச்சர் திரும்பவும் ஸ்தானத்திற்கு வந்தார். ஆண்டவர் உங்களை திரும்பவும் அழகுபடுத்த வேண்டும் என்று. அதான் ஒரு சகோதரர் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு பிரெட் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பிரெட்டை என்ன பண்ணா திரும்ப நல்ல பிரெட்டை மாற்ற முடியும்? ஒரு பிரெட் கெட்டுருச்சு, அந்த பிரெட்டை திரும்ப நல்ல பிரெட்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? புதுசா செய்யணும். இல்ல அந்த பிரெட்டை ஒரு ரஸ்க் ஆக்கிடணுமா? பூசணம் பிடிச்சது எப்படி ரஸ்க் ஆக்குறது? கெட்டு போன பிரெட்டை ஒண்ணும் பண்ண முடியாது. காஞ்ச பிரெட்டை கேட்கல, பூசணம் பிடிச்ச ஒண்ணுமே பண்ண முடியாது. சாம்பார் கெட்டுருச்சு, நீங்க எத்தனை முறை கொதிக்க வைங்க, அந்த சாம்பார் திரும்ப நீங்க அது நிலைக்கு கொண்டு வரவே முடியாது. கெட்டு போன ஒரு பதார்த்தத்தை திரும்பவுமாக நாம சரி செய்யவே முடியாது. அதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரால் முடியும். இது நம்மளால முடியவே முடியாது, தேவனால.
உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போன பதார்த்தம் போல இருக்குதா? நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குதா? இன்ஃபேக்ட் நேபுகாத்நேச்சரை விட படுமோசமா இருக்குதா? ஆண்டவர் அதை மாற்றும். நம்ம பாரதத்தோட ஆண்டவர்கிட்ட நம்மை கண்டிப்பா தேவனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மட்டுமே. ஆண்டவரை நோக்கி பார்த்தார். இதை இவர் ஆண்டவரை தான் நோக்கி பார்த்தார். அவன் புத்தி தெளிந்த பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே எனக்கு புத்தியை தெளிய வைங்கப்பா, நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம். மீண்டும் அதே மகத்துவத்தை நமக்கு கொடுக்கும். யோசித்து பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிருக குணங்களை யோசித்து பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிருக குணங்களை யோசிச்சு பார்க்க முடியுங்களா? எத்தனை மிருகம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குங்க? சிங்கம். இவராவது மாட்டை போல இருந்தார், நம்ம சிங்கத்தை போல இருந்தார், கரடிய போல இருக்கணும். கிடைக்கிறதெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கோம். கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் அடுத்தவங்களை தாக்குதல ஏற்படுத்திட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறதாக நாம பார்த்தோம். உள்ளத்துல ஒளிந்திருக்கக்கூடிய மிருகங்களை பார்த்தா ஆண்டவரே திரும்ப கொண்டு வாங்க, நாங்க மனுஷனாக ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல தருணத்திற்காக நாங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் தொடப்பட்டிருந்தார். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நேபுகாத்நேச்சர் மீண்டும் தன் மகிமையை பெற்ற அனுபவம் போல இந்த நாள் எங்களுக்கு அமையட்டும். புத்தி திரும்பட்டும், முகக்கலை எங்களுக்கு உருவாகட்டும். மீண்டுமாய் மகிமையை எங்களுக்கு தான். என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா மிருக குணங்களையும் அகற்றி போடுவாங்க. வாலிப பருவத்தை ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவம் கரைகளில் சுத்திகரிப்பு தார், குணமாற்றத்தை தார். நாங்கள் உண்மை நினைக்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இதோ எங்களை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை பலப்படுத்தும். மாம்ச அழுக்கை, இருதயத்தின் அழுக்கையும் நீக்கி போடுவாங்க. சிந்தனைகள், அதுல செய்த பாவம் ஏராளம் ஏராளம். கண்களின் இச்சையினாலே செய்த பாவங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே தயவாக நீர்களை பண்ணி சுத்திகள் கிருபையிலிருந்து எங்களை தள்ளிவிடாது. பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் மனிதர்களாக மாற்றும், பரிசுத்தவான்களாக எங்களை மாற்றணும். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மனம் திரும்புதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நேபுகாத்நேச்சரை பயன்படுத்தினேன், எங்களை பயன்படுத்த மாட்டேன். நேபுகாத்நேச்சர் சாட்சி சொன்னார், நாங்களும் சாட்சி சொல்ல அருள் செய்யும். இருக்கக்கூடிய சுயநல குணங்கள் எல்லாம் மாற்றி என்னுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியா ஜெபிக்கிறோம். நல்ல